இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு ரவுட்டரை டெல்நெட் வழியாக கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ டெர்மினலில் இருக்கிறோம். டெர்மினல் போயிட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு எனேபிள் மல்டிலோட கான்ஃபிகருக்குள்ளே இருக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா லைன் VTY 0/4 கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதில் போய்ட்டு பாஸ்வேர்ட் செட் பண்ணோம். அப்போ தான் டெல்நெட் வழியாக கான்ஃபிகர் பண்ண முடியும். இப்போ என்னென்னா பாஸ்வேர்ட் செட் ஆகிடுச்சு. அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இந்த சிஸ்டம் வழியாக எப்படி டெல்நெட் வருதுன்னு பார்க்க போகிறோம். இதில் போயிட்டு சிஸ்டமில் எந்த சிஸ்டமில் கமெண்ட் போயிட்டு டெல்நெட் அந்த ரவுட்டரோட ஐபி அட்ரஸ் பாஸ்வேர்ட் கேட்குது 1 2 3 கொடுத்துருங்க. எனேபிள் இப்போ நோ பாஸ்வேர்ட் செட்டுன்னு வருது இல்லையா, அதனால் என்ன பண்ணோம்னா கான்ஃபிகரில் போயிட்டு எனேபிள் பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா என்ன வேணுமோ அது டைப் பண்ணணும். 1 2 3 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்போ எனேபிள் கொடுத்த உள்ளே போனோடனே பாஸ்வேர்ட் கேட்கும். 1 2 3 கொடுத்துட்டோன்னா இப்போ போயிடுச்சு உள்ள. இப்போ போய் நீங்கள் என்ன வேணால் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பாஸ்வேர்டு கான்ஃபிகரேஷனில் சீக்ரெட் இல்லாமல் இருக்கும். அது சீக்ரெட்டாக இருக்குன்னா எனேபிள் சீக்ரெட் கொடுத்துட்டு என்ன லெவலில் என்கிரிப்ட் ஆகிருக்கணும் அந்த இதெல்லாம் கேட்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் 5ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்னென்னா அந்த பாஸ்வேர்டு என்கிரிப்ட் ஆகி இருக்கும் கான்ஃபிகரேஷன். ஸோ நீங்கள் சும்மா கான்ஃபிகரேஷனில் பார்த்தாலே எந்த ஒரு பாஸ்வேர்டையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? தட்ஸ் ஆல் இந்த லெசன். பாஸ்வேர்டு எப்படி இப்போ நான் என்னெல்லாம் பார்த்துருக்குறோன்னா பாஸ்வேர்டை எப்படி செட் பண்ணுறது, டெல்நெட்டில் கன்சோலில் எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது, எப்படி டெல்நெட்டை ரவுட்டர் டெல்நெட்டை சிஸ்டம் வழியாக ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்குறோம். டெல்நெட்டில் எப்படி பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ.